என்எல்சி உருவான கதையும் என்எல்சி வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்தியாவில் மிக பெரிய திறந்தவெளி நிலக்கரி சுரங்கமாக என்எல்சி 6000 நிரந்தர காலி பணியிடங்கள் உள்ளது. தற்போது இதில் 50% மேற்பட்ட பிற மாநிலத்தவர்கள் பணியாற்றி வருகின்றனர். தற்போது உள்ள இந்த 6000 காலி பணியிடங்களை தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியாவிலே மிகப்பெரிய திறந்த வெளியில் அமைந்துள்ள நிலக்கரி சுரங்கம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனமானது கடந்த 60 ஆண்டுகளாக இங்கு பழுப்பு நிலக்கரி பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நெய்வேலியில் 1934ஆம் ஆண்டுதான் பழுப்பு நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் கூட 1828ஆம் ஆண்டே பழுப்பு நிலக்கரி தொடர்பான ஆய்வுகள் தொடங்கிவிட்டன. 1828ஆம் ஆண்டில் நெய்வேலி அருகே நிலக்கரி வகையைச் சேர்ந்த பீட் என்ற நிலக்கரி படிவம் இருப்பதாக அப்போதைய சென்னை மாகாண அரசுக்கு நெய்வேலி அப்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தது கலெக்டர் நெல்சன் தெரிவித்தார். 1935ஆம் ஆண்டு நெய்வேலியில் உள்ள ஜம்புலிங்க முதலியார் என்பவருடைய வீட்டில் உள்ள பெரிய கிணற்றில் போர் போட்டபோது கருப்பு நிறத்தில் வந்த பொருட்கள் தான் பழுப்பு நிலக்கரி என்பது ஆய்வில் உறுதியானது. 1952ஆம் ஆண்டு உயர்மட்ட குழு ஒன்று குவாரிகளை அமைத்து 1953ஆம் ஆண்டு சென்னை மாகாண அரசின் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் கிருஷ்ணராவ் தலைமையில் குவாரிகள் தோண்டும் திட்டம் தொடங்கியது. 1955ஆம் ஆண்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் மாநில அரசின் கையில் இருந்து ஒன்றிய அரசுக்கு மாறியது. 1956ஆம் ஆண்டு நெய்வேலி அனல் மின் நிலையம் முழுமையான உற்பத்தி நிறுவனமாக மாறியது. தனது மின் உற்பத்தியை துவங்கியது. இங்கு உற்பத்தியாகும் மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களில் மின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் பழுப்பு நிலக்கரி அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது. என்எல்சியில் உற்பத்தியை தொடங்கியதும் ஐடிஐ டிப்ளமோ முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். 1980இல் 23,000 நிரந்தர தொழிலாளர்களும் 7,000 ஒப்பந்த பணியாளர்களும் பணி அமர்த்தப்பட்டனர். கடந்த 15 ஆண்டுகளில் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது நிரந்தர தொழிலாளர்களாக 7,100 பேரும் இன்கோஸ்வர் சொசைட்டி மூலம் 6,500 தொழிலாளர்களும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 9,600 பேரும் பணியாற்றி வருகின்றனர். இதில் ஏஎம்சிசி, நான் ஏஎம்சிசி, ஓஎம்சி, ஷார்ட் டைம் உட்பட அதிகாரிகள், பொறியாளர், ஏஇஇ, டிபார்ட்மெண்ட் சீஃப் இன்ஜினியர், டிபார்ட்மெண்ட் ஜிஎம் என 3,342 பேர் பணியாற்றுகின்றனர். இதில் 40% முதல் 50% வரை வட இந்தியர்களாகவே உள்ளனர். டிப்ளமோ படித்துவிட்டு பணியில் சேர்ந்தவர்கள் 375 பேர். இதிலும் 40% பேர் வட இந்தியர். ஒப்பந்த பணியிலும் தற்போது வட இந்தியர்கள் உள்ளனர். இந்நிலையில் தற்போது 6,000 நிரந்தர காலி பணியிடங்கள் உள்ளன. 2026ஆம் ஆண்டிற்குள் ஆண்டிற்கு 1000 தொழிலாளர்கள் வீதம் 4,030 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெறுகின்றனர். இதனால் அடுத்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 10,000 காலி பணியிடங்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இக்காலி பணியிடங்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்ப ஒன்றிய அரசை மாநில அரசு நிர்பந்தம் செய்ய வேண்டும். அதற்காக தனி சட்டம் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள், என்எல்சி தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் இன்கோசர் சொசைட்டி என்றால் என்ன என்று பார்த்தால், என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்கள் மற்றும் என்எல்சி பணியில் இருந்து உயிர் இழந்தவர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களாக நீண்ட காலம் பணியாற்றி வருகிறவர்கள் இன்கோசர் சொசைட்டியில் சேர்க்கப்படுவார்கள். இவர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றிவிட்டு 45-50 வயதிற்கு மேல்தான் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். காரணம், நிரந்தர தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெற்ற பின் இவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். இந்த 10,000 காலி பணியிடங்கள் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டால்